கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் வரும்போது நாம் அதை தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் மற்ற மனிதர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை, வேதனைகளை, துன்பங்களை மற்றவர்களிடம் நாம் சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்மை தேவ சமாதானத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலைப்படக்கூடாது. கவலையை கொடுப்பது சத்ருவானவன். உலக கவலைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை தேவனோடு உள்ள உறவை அவன் துண்டிப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாய் இருப்பதே பிதாவின் சித்தம். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் செய்தால் மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக காரியங்களை குறித்து நாம் கவலையோடு கண்ணீரோடு இருப்போம் என்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நம் கவலைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை, பாடுகளை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், படிப்பு காரியங்களாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. அவளுடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் தேவ சமூகத்திலே ஊற்றினாள். பிரியமானவர்களே, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் இன்றைக்கு துக்க முகத்தோடு கண்ணீரோடு இருப்போம் என்றால் தேவன் நம்ம இது பிரியப்பட மாட்டார். நம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் மற்ற மனிதர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். கவலைகளை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். நாம் விசேஷித்தவர்கள். ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் நாம் கவலைப்படக்கூடாது. அவர் நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிற தேவன், நம்மை உடுத்துவிக்கிறவர், நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகள் வைக்கும்போது கர்த்தர் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். உங்களை விசாரிக்கிறவர் தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மை அனுதினமும் வந்து பார்க்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி பேச வேண்டும்? ஜெபத்திலே காத்திருந்து பேச வேண்டும். அவரோடு கூட பேசும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நம்மை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கவலைகளை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், துக்கத்தை மாற்றுகிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர், பாடுகளை நீக்குகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு அவைகளை விட்டு விடுவோம். தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு நம்முடைய பாரத்தை அவர் மீது வைத்து விட்டு நாம் இருதயத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலைப்பட வேண்டிய ஒரே காரியம் ரட்சிப்பை குறித்து. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே,
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கவலைப்பட வேண்டிய காரியம் ரட்சிப்பை குறித்து மாத்திரமே. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோமா? நம்முடைய குடும்பத்திலே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா? எல்லா நபர்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்களா? விடுதலையை பெற்றுக்கொண்டார்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களா? இதற்கு தான் நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய காரியம் ரட்சிப்பை குறித்து மாத்திரமே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டிலே மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால் அதை கவலையோடு பாரத்தோடு தேவ சமூகத்திலே வைத்து ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு நாள் அவர்களை மாற்றுவார். ஒரு நாள் அவர்களை மனம் திரும்ப வைப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ வித காரியத்திலே அடிமையாய் இருக்கலாம், பாவத்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. நம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதே போல கர்த்தர் அவர்களையும் ரட்சிப்புக்குள் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இந்த உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவர். அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்திலே கவலை இருக்கக்கூடாது. கவலை இருக்கும் என்றால் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை, நெருக்கத்திலே காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம், சமாதானத்தோடு இருப்போம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். பிரியமானவர்களே, வேதத்தை நேசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொள்ள வேண்டும். களங்கம் இல்லாத ஞான பாலை தினமும் அருந்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை பருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கர்த்தர் மீது நம்பிக்கையோடு பற்றி பிடித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வோம். தேவ சமூகத்திலே காத்திருப்போம். நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டோம் என்றால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி வாழவும் கற்றுக்கொள்வோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், உயர்வுகளை கொண்டு வரும், மேன்மைகளை கொண்டு வரும். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அது நம்மை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, தியானிக்கிறவர்களுக்கு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்வோம். தேவ சித்தத்தை செய்வோம். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது தேவ சித்தம். தேவ சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம், மகிமை நாவியானவரே மை துதிக்கிறோம், நல்ல மேய்ப்பனே மை துதிக்கிறோம், நல்ல போதகரே மை துதிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.
இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. எங்களை மன்னித்து உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. உமக்கென்று எடுத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வேலை செய்தற்கேற்ற நல்ல பலனை சத்துவத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல நாட்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைக்கற்களையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகபா ரகரதர ஷேலேதேனே மாக்கரதரபலா ரீபா கரஷலதரஹதர ஷேகேலேதேனே மாக்கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கோ ஒரு சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாலே ஆசீர்வத்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக விற்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீரே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிகளுக்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த உலக காரியங்களை குறித்து நாங்கள் கவலையோடு வாழாதபடிக்கு எங்களுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் ரட்சிப்புகள் நடத்துங்கப்பா. எங்களை இப்படி கிருபையினாலே ரட்சித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். மற்றவர்களையும் அதே போல ரட்சிப்புகள் வழி நடத்துங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதிகாலையில் இருந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. உமக்கென்று எடுத்து எங்களை பயன்படுத்துவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.